தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026ஐ முன்னிட்டு பல்வேறு கட்சியினர் தங்கள் கட்சி சார்பில் வேட்பாளர்களை 234 தொகுதிகளிலும் நிறுத்தி வருகின்றனர். தற்போது தேசிய கட்சியான பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் கட்சியான பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையில் இயங்கும் இந்திய குடியரசு கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட போவதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அதன்படி தனித்து போட்டியிடும் இந்திய குடியரசு கட்சி சார்பில் 7 வேட்பாளர்களை முதல் கட்டமாக அறிமுகப்படுத்தி உள்ளனர். பொன்னேரி சட்டமன்ற தனி தொகுதிக்கு வழக்கறிஞர் பெரவள்ளூர் வ. சி. ராஜா, சோளிங்கர் தொகுதிக்கு எஸ். செந்தில்குமார், ராணிப்பேட்டை தொகுதிக்கு எஸ். இளையராஜா, திருத்தணி தொகுதிக்கு இன். ரஞ்சித்குமார், ஆற்காடு தொகுதிக்கு வி. காந்தி, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தொகுதிக்கு எம். துருகன், காட்பாடி தொகுதிக்கு ஏ. பீம்ராவ் மிலிந்தர் ஆகியோர் வேட்பாளர்களாக களம் காண்கின்றனர். இதற்கான அறிவிப்பினை இந்திய குடியரசு கட்சி மாநில தலைவர் இரா. அன்புவேந்தன் பொன்னேரியில் வெளியிட்டார். பின்னர் அவர் பேசும்போது, பாலா சாஹேப் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலான இந்திய குடியரசுக் கட்சி அண்ணல் அம்பேத்கர் வகுத்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் படி ஆட்சி அமைப்பதற்கான வழிமுறைகளோடு செயல்படும் இந்திய குடியரசு கட்சி தனது அதிக பெரும்பான்மையை காண்பிக்கும் நிர்பந்தத்தில் உள்ளதால் இந்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து களம் காண்கிறது என்றார். பொன்னேரி சட்டமன்ற தனி தொகுதியில் போட்டியிடும் பொன்னேரி கிரிமினல் அட்வொகேட்ஸ் பார் அசோசியேஷன் சங்கத்தின் தலைவரும் வழக்கறிஞருமான பெரவள்ளூர் வ. சி. ராஜா முதல் வேட்பாளராக களம் காண்கிறார். அதேபோன்று மற்ற தொகுதிகளிலும் சிறப்பான வேட்பாளர்களை களம் நிறுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிற அந்த லட்சியத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த அறிவிப்பின்போது இந்திய குடியரசு கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சின்னக்காவனம் தன்ராஜ், பொருளாளர் சத்தியசீலன், இணைச் செயலாளர் செந்தில்குமார், தலைமை நிலைய செயலாளர் கல்பனா, துணை செயலாளர் உதயசூரியன், திருவள்ளூர் மாவட்ட தலைவர் மகேஷ் குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பட்டியலை வெளியிடுகிறோம். அதில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் மண்ணின் மைந்தராக இருக்கின்ற வழக்கறிஞர், பொன்னேரி பார் கவுன்சிலுடைய தலைவர் அருமை தம்பி வாசே ராஜா அவர்களை பொன்னேரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கிறோம். அதே போன்று திருத்தணியில், திருவள்ளூர் மாவட்ட திருத்தணியில் ரஞ்சித் அவர்களை வேட்பாளராக அறிவிக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் இளையராஜா, சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்கு மாநில இணைச் செயலாளர் செந்தில்குமார், ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு காந்தி, மாவட்ட தலைவர் காந்தி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு சட்டமன்ற தொகுதிக்கு துருகன் மாவட்ட தலைவர் அவர்களை முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கின்றோம். விரைவில் அடுத்த கட்ட பட்டியலை தேசிய தலைமையோடும் மற்ற நிர்வாகிகளோடும் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளோடும் கலந்தாய்வு செய்து விரைவில் அடுத்த கட்ட பட்டியலை வெளியிடுகிறோம். அந்த வகையில் இந்த தேர்தலில் நாங்கள் மக்களிடத்தில் இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பெற்றுத்தந்த இடஒதுக்கீட்டு உரிமை, இன்னும் சொல்ல போனால் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் என்கிற முயற்சியை எடுத்துக்கொண்டு வருகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல போகிறோம். வேலைவாய்ப்பு என்பது இன்றைக்கு எட்டாக்கனியாக இருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களுடைய வேலைவாய்ப்பும் இன்றைக்கு தனியார் மயம் என்கிற பெயராலே, அவுட் சோர்சிங் என்கிற பெயராலே அந்த வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒடுக்கப்பட்ட மக்களின், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்களுடைய அனைத்து வாழ்வாதார உரிமைகளும் இன்றைக்கு மத்திய மாநில அரசுகளால் தட்டி பறிக்கப்பட்டிருக்கிற இந்த அவலங்களை எல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்திய குடியரசுக் கட்சி தனக்கான வாக்கு வங்கியை உருவாக்க முயற்சிப்போம். அனைத்து மக்களிடத்திலும் இந்த கட்சியினுடைய கொள்கைகளை கொண்டு செல்வோம். அந்த வகையில் இந்த தேர்தலை இந்திய குடியரசுக் கட்சி சரியாக மக்களுடைய இயக்கமாக மாற்றுவதற்கு முயற்சிப்போம் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.